க்ரீம் பன் சாப்பிட்றியா? ஏரியும் அழகந்துடுற நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogோட மார்னிங் ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு போலியோ ட்ராப்ஸ் போட போனோம். குழந்தைங்களோட ஹெல்த்துக்காக இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்றைக்கி என்னோட டேயில் என்னெல்லாம் நடக்குதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியோ ரெகுலராக போகிற அங்கன்வாடியில் தான் அவனுக்கு போலியோ ட்ராப்ஸ் போட்டிருந்தோம். போன உடனே நாங்கள் சொல்லாமலே ஆஸ் யூஷுவல் எப்படி இருப்பானோ அதே போல் செப்பலை கழட்டி கரெக்டாக ஸ்டாண்டில் வச்சான். அங்கே இருக்கிற டீச்சர் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் கூட பண்ணாங்க ரியோக்கு. ரியோக்கு போலியோ ட்ராப்ஸ் போட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவனை தூங்க வச்சுட்டேன். கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க் இருக்குது, அதை பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். வீட்டு வேலைக்கு மட்டும் என் கார்டே இல்லை, ஆனால் அதெல்லாம் முடித்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனப்படுவேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா பர்ஃபெக்டாக அந்த ஒர்க்கை முடிச்சுடுவேன். அப்போ இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு லெவலில் இருக்கும். நேற்று தான் இந்த பீரோவில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸாக வச்சுருக்கேன். அப்போ தான் பார்த்தேன் இந்த மிரர் அதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த க்ளீனிங் அண்ட் டீக்ளட்டரிங் வேலையில் மட்டும் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டுன்னு அடுத்த வேலை வந்துக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் டஸ்ட் பார்த்தனோ மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு ஃபோல்ட் பண்ணுற வேலை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பர்ஃபெக்டாகவும் வராது, ஆனால் வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சேர் இருக்கும்ல, இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் போல் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு சொல்லிட்டு ட்ரைவ் போயிருந்தோம். நாங்கள் ஒரு பிளான் பண்ணால் மழை வேறு பிளான் வச்சுருந்தது போல். செம்ம மழை கொஞ்ச நேரத்துலேயே. பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரியில் தான் நாங்கள் நின்று இருந்தோம். சில டைம் பிளான் பண்ணாத மொமெண்ட்ஸ் தான் அழகான மெமரிஸாக மாறுது. மழை வருது மழை வருது. ஏரியும் அழகந்துடுற நீ. மார்னிங்லேருந்து சரியாக ரெஸ்ட் இல்லாததுனால ரொம்பவே ஃபேஸ் டயர்டாக இருந்துச்சு. மழை விட்டதும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அகெயின் கிச்சன் டியூட்டி. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம், லஞ்ச் பேக் பண்ணோம், அவசரமாக ஸ்கூலுக்கு ரியோவை கூட்டிகிட்டு போனோம். இதெல்லாம் யோசிச்சுட்டே எழுந்துக்கும் போது கண்டிப்பாக மோட்டிவேஷனே இருக்காது. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம டேவை புஷ் பண்ணி மூவ் பண்ணி தான் ஆகணும். ரியோ கூட நானும் ஸ்கூலுக்கு போகிறதுனால இது என்னோட குயிக் க்ரூமிங் டைம். அவுட் சைட் போகிறதுனால கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வியர் பண்ணிக்குவேன். கூடவே லிப் பாமும் போட்டுப்பேன். அப்போ தான் என்னோடய ஸ்கின் அண்ட் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ரியோவும் நானும் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸ்கூலு, நடந்து தான் போகணும். அப்புறம் ரியோ இன்னும் ப்ரீகேஜி எல்கேஜி எதுவுமே ஜாயின் பண்ணல. பக்கத்தில் இருக்கிற பேபி ஸ்கூல் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அங்கே தான் டெய்லியும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே போன உடனே சத்து மாவில் கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது ரியோ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான்.
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செப்பரேட்டாக கலரிங் புக் அண்ட் கலர் பென்சில்ஸ் கொடுத்துடுவாங்க. ரியோ வந்து அழகாக சமத்தாக கலர் பண்ணிட்டு இருந்தான். ஸ்கூல் போன ஸ்டார்டிங்கில் ரியோவோட கை பிடிச்சி தான் நான் வந்து கலர்ஸ்லாம் ஷேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவனே பண்ணுறான். சம்டைம்ஸ் கிறுக்கி விட்டுருவான், இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கையிலேயே அதை ப்ராக்டிஸ் பண்ண விடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப்டர்நூன் நேப் எடுத்துருவான் ரியோ. அப்போது என்னோட சம் ஒர்க்ஸ்லாம் நான் பார்த்துப்பேன். அகெயின் இன்றைக்கும் ஈவினிங் போல் க்ராசரி ஷாப்பிங் தான் போகலான்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் ரியோலாம் கிளம்பிட்டோம். ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி பானிபூரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக வர இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே ரியோ பெருசாக எதோலாம் சாப்பிட்டுக்க மாட்டா. ஜஸ்ட் அந்த பூரி பால் மட்டும் கொடுத்துட்டா போதும், அது மட்டும் சமத்தாக உட்காந்து சாப்பிடுவார். நான் அன்றைக்கி மஷ்ரூம் தான் சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே சூடாக இருந்துச்சு, நாக்கு கூட சுட்டுக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதோ டைரெக்டாக நாங்கள் கிராசரி ஷாப்பிங் தான் வந்திருந்தோம். இந்த மாதிரி ஷாப் பண்ணும்போது க்யூட்டான டிஸ்டர்பன்ஸ் ரியோ பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படியே ஸ்டேஷ்னரி செக்ஷன் போயிட்டு ரியோக்காக கலரிங் புக் க்ரையான்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸ்கூல்லையும் கலர் பண்ணுறாரு, அப்படியே வீட்லேயே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். இது ஒரு நார்மல் டே தான், ஆனால் இந்த மாதிரி சிம்பிள் டேஸ் தர மெமரிஸ் ரொம்பவே ஹாப்பினஸை கொடுக்கும். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். Bye.